தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் 10வது அதிகாரம் இனியவை கூறல் 100வது குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளின் விளக்கம்: இனிய சொற்கள் இருக்கின்ற போது ஒருவன் இன்னாத சொற்களை கூறுதல் இனிய கனி இருக்கவும் காயை தின்பது போன்றதே. அதாவது ஒருவர் ஒரு இனிய சொற்களை சொல்வதனால அவரோட சந்ததிகள் நல்லா இருக்கும், இந்த பிறவி மகிழ்ச்சியாக இருக்கும், தேவலோகத்தில் உயர்ந்த பதவியை கூட தேவர்கள் கொடுக்கறதுக்கு சமம். அதுக்கப்புறம் அவர் செல்வ நிலையில் உயர்வாவார். இவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இனிய சொற்களை ஒருத்தர் பேசாமல் கடுமையான சொற்களையும் வன் சொற்களையும் மிக கோபமான சொற்களையும் சொல்கிற ஒருத்தர் அவர் எப்படி இருப்பார்னா, அவர் முன்னாடி நிறைய பழங்கள் இருக்கும், அந்த பழத்தை சாப்பிடாம காயை தின்பதற்கு கனியை சாப்பிடாம காயை உண்பதற்கு சமமாக அவரோட எண்ணங்கள் அதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. மனதிற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சு காயை உண்பது போலமா. அதாவது நல்ல பழம் நம்ம முன்னாடி இருக்கும்போது நஞ்சு காயை அவரே விரும்பி சாப்பிட்றதுக்கு சமமாக அது நஞ்சை உண்டா பாயசம் நம்ம செத்துருவோம் இல்லையா, அதே மாதிரி தானா அவர் நல்ல சொற்களை சொல்லாமல் இனிய சொற்களை கூறாமல் ஒரு கடுஞ்சொற்களை சொல்கிறது நஞ்சு காயை உண்பதற்கு சமமாக. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும்.